ஓம் சாந்தி. இன்றைய முரளி 6 டிசம்பர் 2025. பாப் தாதா, மதுபன். இனிய குழந்தைகளே, இந்த சரீர வடிவ பொம்மை ஆத்ம வடிவ சைத்தன்ய சாவியால் இயங்குகிறது. நீங்கள் உங்களை ஆத்மா என நிச்சயம் செய்யுங்கள், அப்போது பயப்பட மாட்டீர்கள். கேள்வி: ஆத்மா சரீரத்தோடு விளையாடி கீழே வந்து இருக்கிறது, எனவே அதற்கு என்ன பெயர் கொடுப்பீர்கள்? பதில்: பொம்மலாட்டம். டிராமாவில் எப்படி பொம்மைகளின் விளையாட்டு காட்டுகிறார்களோ அப்படி ஆத்மாக்கள் நீங்கள் பொம்மைகளைப் போல 5000 வருடங்களாக விளையாட்டு விளையாடி கீழே வந்திருக்கின்றீர்கள். பொம்மைகள் உங்களுக்கு மேலே ஏறும் வழியை சொல்ல தந்தை வந்திருக்கின்றார். இப்போது நீங்கள் ஸ்ரீமத்தின் சாவி போடுங்கள், அப்போது மேலே போவீர்கள். பாடல்: கூட்டத்தில் எழுந்த ஜோதி. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு ஸ்ரீமத் கொடுக்கின்றார். ஒவ்வொருடைய நடத்தை சரியில்லாத போது உனக்கு ஈசன் தான் புத்தி கொடுக்க வேண்டும் என்று தாய் தந்தை சொல்லுவார்கள். ஈசன் உண்மையில் நல்ல அறிவுரை கொடுப்பது பாவம் அவர்களுக்கு தெரியாது. இப்போது குழந்தைகள் உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்து கொண்டு இருக்கின்றது. அதாவது நீங்கள் உயர்வதற்கு ஆன்மீக தந்தை உயர்ந்த வழி சொல்கின்றார். இப்போது நாம் மிக உயர்ந்தவர்களாக மாறிக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை நமக்கு எவ்வளவு உயர்ந்த வழியை கொடுக்கின்றார். நாம் அவரது வழியில் நடந்து மனிதரிலிருந்து தேவராகின்றோம். அதனால் மனிதர்களை தேவர்களாக மாற்றுபவர் அதே தந்தை என்பது நிரூபணமாகிறது. மனிதர்களை தேவர்களாக மாற்றினார் என சீக்கியர்களும் பாடுகின்றார்கள். அதனால் மனிதரை தேவராக்கும் வழியை நிச்சயம் தருகின்றார். ஏக் ஓம்கார் காரியம் செய்பவர் பயமற்றவர் என அவருக்கு புகழ் பாடுகின்றார்கள். நீங்கள் எல்லோரும் பயமற்றவர்கள் ஆகின்றீர்கள். தன்னை ஆத்மா என உணர்கிறீர்கள் தானே? ஆத்மாவிற்கு எந்த பயமும் இருக்காது. பயமற்றவர் ஆகுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். எதற்காக பயப்படுகின்றீர்கள்? உங்களுக்கு எந்த பயமும் இல்லை. நீங்கள் உங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே தந்தையின் ஸ்ரீமத்தை பெற்றுக்கொண்டு இருக்கின்றீர்கள். இப்போது ஸ்ரீமத் யாருடையது? யார் கொடுக்கின்றார்? இந்த விஷயங்கள் கீதையில் இல்லை. இப்போது குழந்தைகள், நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நீங்கள் அழுக்காகிவிட்டீர்கள். இப்போது தூய்மையாவதற்கு என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். இந்த புருஷோத்தமராகும் திருவிழா சங்கம யுகத்தில் மட்டுமே நடக்கின்றது. பலர் வந்து ஸ்ரீமத் பெறுகின்றார்கள். இதை ஈசனோடு குழந்தைகளின் திருவிழா என்று சொல்லப்படுகிறது. ஈசனும் நிராகார், குழந்தைகளும் நிராகார். நாம் ஆத்மாக்கள் என்ற பழக்கத்தை நன்றாக உறுதி செய்ய வேண்டும். பொம்மைக்கு சாவி கொடுக்கும் பொழுது அது எப்படி ஆட ஆரம்பிக்கின்றதோ அப்படி ஆத்மாவும் இந்த சரீர வடிவ பொம்மைக்கு சாவியாக இருக்கின்றது. ஆத்மா இதற்குள் இல்லை என்றால் எதையும் செய்ய முடியாது. நீங்கள் உயிருள்ள பொம்மைகள். பொம்மைக்கு சாவி கொடுக்கவில்லை என்றால் அது எந்த வேலைக்கும் ஆகாது, நின்றுவிடும். ஆத்மாவும் சைத்தன்ய சாவி. இது அழியாத அமர சாவி. நான் ஆத்மாக்களையே பார்க்கின்றேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். ஆத்மா கேட்கிறது, இந்த பழக்கத்தை நன்கு உறுதி செய்ய வேண்டும். இந்த சாவி இல்லாமல் சரீரத்தால் செயல்பட முடியாது. இவருக்கும் அழியாத சாவி கிடைத்திருக்கின்றது. இந்த சாவி 5000 வருடங்கள் வேலை செய்கின்றது. தந்தையை சைத்தன்ய சாவியாக இருக்கும் காரணத்தால் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கின்றது. நீங்கள் சைத்தன்ய பொம்மைகள். தந்தையும் சைத்தன்ய ஆத்மா. எப்போது சாவி முடிகின்றதோ அப்போது தந்தை வந்து மீண்டும் செயல்படுவதற்கான உத்தியை சொல்கின்றார். என்னை நினைவு செய்தால் சாவி வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதாவது ஆத்மா தமோ பிரதானத்திலிருந்து சதோ பிரதானம் ஆகும். காரில் பெட்ரோல் தீர்ந்தால் நிரப்புகின்றார்கள். நமக்குள் எப்படி பெட்ரோல் நிரப்புவது என்பதை இப்போது உங்கள் ஆத்மா புரிந்து கொள்கின்றது. பேட்டரி காலியாகிறது, பிறகு அதற்குள் பவரை நிரப்புகின்றார்கள். பேட்டரி காலியானால் மின்சாரம் வராது. இப்போது உங்கள் ஆத்மா வடிவ பேட்டரி நிறைகின்றது. எவ்வளவு நினைவு செய்வீர்களோ அவ்வளவு பவர் நிறைந்து கொண்டே போகும். 84 பிறவி சக்கரத்தை சுற்றி பேட்டரி காலியானது. சதோ ரஜோ தம்மோவில் வந்தீர்கள். இப்போது சாவி கொடுக்க, அதாவது பேட்டரியை நிறைக்க தந்தை வந்திருக்கின்றார். பவர் இல்லாத போது மனிதர்கள் எப்படி ஆகின்றார்கள்? இப்போது நினைவால் தான் பேட்டரியை நிறைக்க வேண்டும். இதனை மனித பேட்டரி என்றும் சொல்லலாம். என்னோடு யோகம் வையுங்கள் என்று தந்தை சொல்கின்றார். இந்த ஞானத்தை ஒரு தந்தை மட்டுமே கொடுக்கின்றார். அந்த ஒரு தந்தை மட்டுமே சத்கதி வழங்கும் வள்ளல். இப்போது உங்கள் பேட்டரி முழுமையாக
நிரம்புகின்றது. அதனால் 84 பிறவிகள் முழுமையாக பாகத்தை நடிக்கின்றீர்கள். அப்படி டிராமாவில் பொம்மைகள் ஆடுகின்றன ஆத்மாக்கள், நீங்களும் அதே பொம்மைகள் போல இருக்கின்றீர்கள். மேலிருந்து இறங்கிய 5000 வருடங்களில் முழுமையாக கீழே வருகின்றீர்கள். பிறகு தந்தை வந்து மேலே ஏற்றுகிறார். அது ஒரு பொம்மை. ஏறும் கலை இறங்கு கலையின் அர்த்தத்தை தந்தை புரிய வைக்கின்றார். இது 5000 வருட விஷயம். ஸ்ரீமத்தால் நமக்கு சாவி கிடைப்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். நாம் முழு சதோ பிரதானமாவோம். பிறகு எல்லா பாகத்தையும் ரிப்பீட் செய்வோம். புரிந்து கொள்ளவும் புரிய வைக்கவும் இது எவ்வளவு எளிய விஷயம். இருந்தும் யார் கல்பம் முன்னர் புரிந்து இருப்பார்களோ அவர்களே புரிந்து கொள்வார்கள் என்று தந்தை சொல்கின்றார். நீங்கள் எவ்வளவுதான் தலையில் முட்டிக்கொண்டாலும் அதிகமாக புரிந்து கொள்ள மாட்டார்கள். தந்தை அனைவருக்கும் ஒரே மாதிரி புரிய வைக்கின்றார். நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் அமர்ந்து தந்தையை நினைவு செய்யலாம். முன்னால் பிராமணி இல்லாத போதும் நீங்கள் நினைவில் அமர முடியும். தந்தையின் நினைவாலே நமது பாவங்கள் அழியும் என்பது தெரியும். அதனால் அந்த நினைவில் அமர வேண்டும். யாரையும் அமர வைக்க அவசியம் இல்லை. சாப்பிடும்போது, குடிக்கும்போது, குளிக்கும்போது தந்தையை நினைவு செய்யுங்கள். சற்று நேரம் முன்னால் யாராவது அமர்கிறார்கள், அதற்காக அவர்கள் உங்களுக்கு உதவி செய்கின்றார்கள் என்பது கிடையாது. ஒவ்வொருவரும் தனக்கே உதவி செய்து கொள்ள வேண்டும். இப்படி செய்யுங்கள் என ஈசன் உங்களுக்கு வழி சொல்லி இருக்கின்றார். அதனால் உங்கள் புத்தி தெய்வீகமாகும். இந்த உத்வேகம் கொடுக்கப்படுகின்றது. அனைவருக்கும் ஸ்ரீமத் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். சிலருடைய புத்தி மந்தமாகவும் சிலரது புத்தி கூர்மையாகவும் இருப்பது நிச்சயம். தூய்மையானவரோடு யோகம் வைக்கவில்லை என்றால் பேட்டரி சார்ஜ் ஆகாது. அவர்கள் தந்தை ஸ்ரீமத்தை ஏற்பது இல்லை. யோகம் ஏற்படுவதே இல்லை. நமது பேட்டரி நிறைந்து கொண்டே போவதை இப்போது நீங்கள் உணர்கின்றீர்கள். தமோ பிரதானத்திலிருந்து நிச்சயம் சதோ பிரதானமாக வேண்டும். இந்த நேரம் உங்களுக்கு பரமாத்மாவின் ஸ்ரீமத் கிடைக்கின்றது. இதை இந்த உலகம் முற்றிலும் புரிந்து கொள்ளவில்லை. எனது இந்த வழியால் நீங்கள் தேவர்கள் ஆகின்றீர்கள். இதைவிட உயர்ந்த பொருளாக எதுவும் இருப்பது இல்லை. அங்கே இந்த ஞானம் இருக்காது. இப்படியாக இந்த நாடகம் உருவாக்கப்பட்டு இருக்கின்றது. உங்களை புருஷோத்தமராக மாற்ற தந்தை சங்கம யுகத்தில் மட்டுமே வருகின்றார். அதன் நினைவு பிறகு பக்தி மார்க்கத்தில் கொண்டாடுகின்றார்கள். தசாராவையும் கொண்டாடுகின்றார்கள் தானே. தந்தை எப்போது வருவாரோ அப்போது தசாரா வருகின்றது. 5000 வருடங்களுக்கு பிறகு ஒவ்வொரு விஷயமும் ரீபீட் ஆகின்றது. குழந்தைகள், உங்களுக்கே இந்த ஈஸ்வரிய வழி, அதாவது ஸ்ரீமத்து கிடைக்கின்றது. அதனால் நீங்கள் உயர்ந்தவராகின்றீர்கள். உங்கள் ஆத்மா சதோ பிரதானமாக இருந்தது. அது இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக தாழ்கிறது. பிறகு தந்தை அமர்ந்து ஞானத்தையும் யோகத்தையும் கற்றுக் கொடுத்து சதோ பிரதானமாக உயர்வாக மாற்றுகின்றார். நீங்கள் ஏணியில் எப்படி இறங்கி வந்தீர்கள் என்பதை சொல்கின்றார். நாடகம் நடந்து கொண்டே இருக்கின்றது. இந்த நாடகத்தில் முதல் இடை கடைசியை யாரும் அறியவில்லை. தந்தை புரிய வைக்கின்றார். இப்போது உங்களுக்கு நினைவு வந்திருக்கின்றது. ஒவ்வொருவரின் வாழ்க்கை கதையும் சொல்ல முடியாது. பிறருக்கு படித்து சொல்ல அவற்றை எழுதவும் முடியாது. இதை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார். இப்போது நீங்கள் பிராமணர்களாகி இருக்கின்றீர்கள். பிறகு தேவர்களாக வேண்டும். பிராமணர், தேவர், சத்திரியர் ஆகிய 3 தர்மங்களை நான் ஸ்தாபனை செய்கிறேன் என தந்தை புரிய வைக்கின்றார். இப்போது நாம் தந்தை மூலமாக பிராமண வம்சி ஆகின்றோம். பிறகு சூரிய வம்சி, சந்திர வம்சி ஆவோம் என்பது இப்போது உங்கள் புத்தியில் இருக்கின்றது. யார் பாஸ் ஆவது இல்லையோ அவர்கள் சந்திரவம்சி ஆவார்கள். எதில் பாஸ் ஆவது இல்லை? யோகத்தில். நீங்கள் எப்படி 84 பிறவிகள் எடுக்கின்றீர்கள் என்ற ஞானத்தை மிக எளிதாக புரிய வைத்திருக்கின்றார். மனிதர்கள் 84 லட்சம் என்று சொன்னதால் எவ்வளவு தூரத்திற்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது உங்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைக்கின்றது. ஈசன் ஒரு முறை மட்டுமே வருகின்றார். அதனால் அவரது வழியும் ஒரு முறை மட்டுமே கிடைக்கும். ஒரு தேவி தேவர் தர்மம் இருந்தது. நிச்சயம் அவர்களுக்கு ஈஸ்வரிய வழி கிடைத்திருந்தது. அதற்கு முன்பாக சங்கம யுகம் இருந்தது. தந்தை வந்து உலகத்தை மாற்றுகிறார். நீங்கள் இப்போது மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இந்த நேரம் தந்தை உங்களுக்கு சொல்கின்றார், கல்பமாக நாங்கள் மாறி வந்தோம், மாறிக்கொண்டே இருப்போம் என நீங்கள் சொல்கின்றீர்கள். இது சைத்தன்ய பேட்டரி, அது ஜடம். 5000 வருடங்களுக்கு பிறகு தந்தை வந்திருப்பது குழந்தைகளுக்கு தெரியும். மிக உயர்ந்த வழியையும் சொல்கின்றார். மிக உயர்ந்த பகவானின் மிக உயர்ந்த வழி கிடைக்கின்றது. அதை கொண்டு நீங்கள் உயர்ந்த பதவி பெறுகிறீர்கள். உங்களிடம் யாராவது வந்தால் நீங்கள் ஈசனின் குழந்தை என்று சொல்லுங்கள். ஈசன் சிவபாபா சிவ ஜெயந்தியும் கொண்டாடுகின்றார்கள்.
அவர்தான் சத்கதி வழங்கும் வள்ளலாகவும் இருக்கின்றார். அவருக்கு சொந்த சரீரம் இல்லை. அதனால் யார் மூலமாக வழி சொல்வார்? நீங்களும் ஆத்மாக்கள் இந்த சரீரத்தின் மூலமாக உரையாடுகின்றீர்கள். சரீரம் இல்லாமல் ஆத்மாவால் எதையும் செய்ய முடியாது. நிராகார தந்தையும் எப்படி வந்திருக்கின்றார்? ரதத்தில் வருவதாக பாடலும் இருக்கின்றது. பிறகு ஒருவர் இப்படியும் ஒருவர் அப்படியும் உட்கார்ந்து எழுதிவிட்டார்கள். திரிமூர்த்திகளையும் சூட்ச்ம வதனத்தில் அமர்ந்து இருப்பதாக காட்டுகின்றார்கள். இவை அனைத்தும் காட்சிகளின் விஷயம் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். மற்றபடி படைப்பு முழுவதும் இங்கேயே இருக்கின்றது. அதனால் படைக்கும் தந்தைக்கும் இங்கே வரவேண்டியிருக்கிறது. அழுக்கான உலகிற்கே வந்து தூய்மையாக்க வேண்டும். இங்கே குழந்தைகளை நேரடியாக தூய்மையாக்குகின்றார். புரிந்து கொள்ளவும் செய்கின்றார்கள். இருந்தும் ஞானம் புத்தியில் உட்கார்வது இல்லை. ஒருவருக்கு புரிய வைக்க முடிவதும் இல்லை. ஸ்ரீமத்தை பெறவே இல்லை என்றால் மிக உயர்ந்தவராக முடியாது. யார் புரிந்து கொள்ளவே இல்லையோ அவர் என்ன பதவி பெறுவார்? எவ்வளவு சேவை செய்வாரோ அவ்வளவு உயர்ந்த பதவி பெறுவார். ஒவ்வொரு எலும்பையும் சேவைக்கு கொடுக்க வேண்டும் என்று தந்தை சொன்னார். ஆல்ரவுண்டு சேவை செய்ய வேண்டும். தந்தையின் சேவைக்கு எலும்புகளை கொடுக்கவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். சேவை செய்ய வேண்டும் என பல பெண் குழந்தைகள் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். தந்தை எங்களை விடுவித்தால் நாங்கள் சேவையில் ஈடுபடுவோம். அதனால் பலருக்கு நன்மை ஏற்படும் என நினைக்கின்றார்கள். முழு உலகமும் உலகிய சேவை செய்கிறது. அதனால் ஏணியில் நீங்கள் இறங்கியே வருகின்றீர்கள். இப்போது இந்த ஆத்மீக சேவையில் ஆன்மீக சேவையால் உயரும் கலை ஏற்படுகின்றது. இன்னார் என்னை விட அதிக சேவை செய்கிறார் என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள முடியும். நல்ல சர்வீசபிள் குழந்தைகளாக இருந்தால் சென்றையும் பராமரிக்க முடியும். வகுப்பில் நம்பர் வார் அமர்கின்றார்கள். இங்கேயோ நம்பர் வார் அமர்வது இல்லை. மனமுடைந்து போனார்கள். எனினும் புரிந்து கொள்ள முடியும் தானே. சேவை செய்யவில்லை என்றால் நிச்சயம் பதவியும் குறைந்துவிடும். நம்பர் வார் பதவிகள் அதிகம் இருக்கின்றன. எனினும் அது சுகதாமம், இது துக்கதாமம். அங்கே வியாதிகள் எதுவும் வருவதில்லை. புத்தியை வேலை வாங்க வேண்டி இருக்கின்றது. நாம் மிக குறைந்த பதவி பெறுவோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சேவையே செய்வதில்லை. சேவையின் மூலமே பதவி பெற முடியும். தன்னை சோதனை செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவரவர் மனநிலை தெரியும். மம்மா பாபாவும் சேவை செய்து வந்தார்கள். நல்ல நல்ல குழந்தைகளும் செய்து வந்தார்கள். ஒருவர் வேலையில் இருந்தால் பாதி சம்பளத்தில் விடுப்பு பெற்று சேவை செய்யுங்கள், பரவாயில்லை என அவரால் சொல்லப்பட்டது. யார் தந்தையின் இதயத்தில் அமர்வாரோ அவர் மயிலிறகு சிம்மாசனத்திலும் அமர்வார். நம்பர் வார் முயற்சிக்கு தக்கபடி அமர்வார். அதே போல வெற்றி மாலையிலும் வருவார். அர்ப்பணமும் ஆகின்றார்கள், சேவையும் செய்கின்றார்கள். சிலர் அர்ப்பணம் ஆகின்றார்கள். சேவை செய்யவில்லை என்றால் பதவி குறையும். இங்கே ஸ்ரீமத் மூலம் ராஜதானி ஸ்தாபனை ஆகின்றது. இப்படி எப்போதாவது கேட்டு இருக்கின்றீர்களா? அதாவது படிப்பால் ராஜ்யம் ஸ்தாபனையாவது எப்போதாவது கேட்டு இருக்கின்றீர்களா? எப்போதாவது பார்த்திருக்கின்றீர்களா? தான புண்ணியம் செய்தால் அரசரின் வீட்டில் பிறவி எடுக்க முடியும். மற்றபடி படிப்பால் அரச பதவி பெற்றார் என ஒருபோதும் கேட்டு இருக்க மாட்டீர்கள். யாருக்கும் தெரியவே தெரியாது. நீங்களே முழு 84 பிறவிகளை எடுத்திருக்கின்றீர்கள் என்பதை தந்தை புரிய வைக்கின்றார். இப்போது நீங்கள் மேலே போக வேண்டும். அது மிகவும் எளிது. நீங்கள் ஒவ்வொரு கல்பமும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி புரிந்து கொள்கின்றீர்கள். தந்தை அன்பு நினைவுகளை நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி கொடுக்கின்றார். யார் சேவையில் இருப்பார்களோ அவர்களுக்கு அதிக அன்பு நினைவுகளை கொடுக்கின்றார். எனவே நான் மனதில் இடம் பிடித்திருக்கின்றேனா? மாலையின் மணி ஆக முடியுமா என தன்னை சோதிக்க வேண்டும். படிக்காதவர்கள் நிச்சயம் படித்தவர்களின் சுமையை தூக்க வேண்டும். குழந்தைகளே, முயற்சி செய்யுங்கள் என தந்தை புரிய வைக்கின்றார். எனினும் நாடகத்தில் பாகம் இல்லை என்றால் எவ்வளவுதான் தலையில் அடித்து கொண்டாலும் ஏறுவதே இல்லை. ஏதாவது ஒரு கிரகணம் பிடித்து கொள்கிறது. தேக அபிமானத்தால் தான் மற்ற விகாரங்கள் வருகின்றன. முக்கிய கொடிய வியாதி தேக அபிமானம். சத்தியுகத்தில் தேக அபிமானத்தின் பெயரே இருக்காது. அங்கே உங்கள் பலனே இருக்கும். அதை இங்கேயே தந்தை புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என உணர்ந்து என்னை மட்டும் நினைவு செய் என வேற யாரும் ஸ்ரீமத்து கொடுக்க முடியாது. இது முக்கிய விஷயம். என் ஒருவரை மட்டும் நினைவு செய் என நிராகார் பகவான் சொல்கின்றார் என எழுத வேண்டும். தன்னை ஆத்மா என உணருங்கள். உங்கள் தேகத்தையும் நினைக்காதீர்கள். பக்தியிலும் ஒரு சிவனுக்கு மட்டும் பூஜை செய்தீர்கள். இப்போது ஞானத்தையும் நான் மட்டுமே கொடுக்கின்றேன். மற்ற எல்லாம் பக்தி அவிபச்சார ஞானம் ஒரு சிவன் பாபாவிடம் இருந்து உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த ஞான கடலிடமிருந்து ரத்தினங்கள் தோன்றுகின்றன. அந்த கடலின் விஷயம் கிடையாது. இந்த ஞான கடல் குழந்தைகள் உங்களுக்கு ஞான ரத்தினங்களை கொடுக்கின்றார். அதனால் நீங்கள் தேவராகின்றீர்கள். சாஸ்திரங்களில் என்னென்ன எழுதியிருக்கின்றார்கள்? கடலிலிருந்து தேவதை தோன்றி ரத்தினங்களை கொடுத்ததாக சொல்கின்றார்கள். இந்த ஞானக்கடல் குழந்தைகள் உங்களுக்கு
ரத்தினங்களை கொடுக்கின்றார். நீங்கள் ஞான ரத்தினங்களை எடுக்கின்றீர்கள். முன்னால் கற்களை எடுத்தீர்கள், அதனால் கல் புத்தியானீர்கள். இப்போது ரத்தினங்களை எடுப்பதால் நீங்கள் தங்க புத்தியாகின்றீர்கள். தங்கநாதர் ஆகின்றீர்கள் தானே. இந்த தங்கநாதர் அதாவது லட்சுமி நாராயணர் உலகின் அதிபர்களாக இருந்தார்கள். பக்தி மார்க்கத்தில் அநேக பெயர்களையும் அநேக சித்திரங்களையும் செய்து வைத்திருக்கின்றார்கள். உண்மையில் லட்சுமி நாராயணர் மற்றும் தங்கநாதர் பாரஸ்நாதர் ஒருவரே. நேபாளத்தில் பசுபதிநாதரின் திருவிழா நடக்கின்றது. அவரும் பாரஸ்நாதரே. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. தந்தை தரும் ஞான ரத்தினங்களையே எடுக்க வேண்டும், கற்களை அல்ல. தேக அபிமானத்தின் கொடிய வியாதியால் இருந்து தன்னை காத்து கொள்ள வேண்டும். 2. உங்கள் பேட்டரியை முழுமையாக சார்ஜ் செய்வதற்கு பவர் ஹவுஸான தந்தையோடு யோகம் வைக்க வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பயமில்லாமல் இருக்க வேண்டும். வரதானம்: கொடுக்கும் பாவனையால் ஆசை என்றால் என்ன என்றே அறியாத நிலையை அனுபவம் செய்யும் திருப்தியான ஆத்மா ஆகுக. நாம் வள்ளலின் குழந்தைகளாகி அனைத்து ஆத்மாக்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்க வேண்டும். கொடுக்கும் பாவனை வைப்பதால் நிறைவான ஆத்மா ஆவீர்கள். மேலும் யார் நிறைவாக இருப்பாரோ அவர் சதா திருப்தியாக இருப்பார். நான் கொடுக்கும் வள்ளலின் குழந்தை கொடுப்பதே பெறுவது. இந்த பாவனை சதா தடையற்ற ஆசை என்றால் என்னவென்று அறியாத ஸ்திதியை அனுபவம் செய்ய வைக்கும். சதா ஒரு லட்சியத்தின் பக்கம் பார்வை இருக்க வேண்டும். புள்ளியே அந்த லட்சியம். மற்ற எந்த விஷயங்களின் விஸ்தாரத்தை பார்த்தாலும் பார்க்காதீர்கள், கேட்டாலும் கேட்காதீர்கள். ஸ்லோகன்: புத்தியோ ஸ்திதியோ பலவீனமாக இருப்பதற்கு காரணம் வீண் எண்ணங்கள். அவ்யக்த செய்கை இப்போது முழுமையாகும். கர்மாதீத்தாகும் ஆர்வம் கொள்ளுங்கள். கர்மாதீத் ஆவதற்கு கர்மங்களின் கணக்கு வழக்கில் இருந்து விடுபடுங்கள். சேவையிலும் சேவையின் பந்தனத்தில் கட்டப்படும் சேவாதாரி ஆகாதீர்கள். பந்தனத்திலிருந்து விடுபட்டு சேவை செய்யுங்கள். அதாவது எல்லைக்கு உட்பட்ட ராயல் ஆசைகளிலிருந்து விடுபடுங்கள். தேகத்தின் பந்தனம், தேக சம்பந்தத்தின் பந்தனம் இருக்கின்றன. அப்படி சேவையில் சுயநலம் என்ற பந்தனமும் கர்மாதீத் ஆவதில் தடை ஏற்படுத்துகின்றது. கர்மாதீத் ஆவது என்றால் இந்த ராயல் கணக்கு வழக்குகளிலிருந்து விடுபட வேண்டும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் பாபா.